லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபாவில் மறைந்த இசை ஜம்பவான் எஸ்பி பாலசுப்ரமணியனை நினைவுபடுத்திய போட்டியாளர். சரிகமபாவில் இந்த வாரம் மறைந்த இசை சக்கரவர்த்தி எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களின் சுற்று நடைபெற்று வருகின்றது. இதில் மறைந்த பாடல்களின் பாடலை மிகவும் தெளிவாக பாடி அனைத்து போட்டியாளர்களும் தங்கள் விற்பனங்களை வெளிக்காட்டி வருகின்றார்கள். அந்த வகையில் பிரபல்யமிக்க பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியனின் பாடலை பாடுவது இலகுவான காரியம் அல்ல என்று நடுவராக வந்திருந்த கங்கை அமரன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த போட்டியாளர்கள் துல்லியமாக அவரின் பாடலை சிறப்பாக பாடி வருவது பலரையும் வியக்க வைத்திருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் இந்த போட்டியாளர்கள் விசித்திரமான குரலால் தங்கள் ஆளுமையை வெளிக்காட்டி வருகின்றார்கள். எந்த பாடலாக இருந்தாலும் வருகின்ற நடுவர்களும் விசேட நடுவர்களும் வியந்து நிற்கும் அளவுக்கும் அவர்கள் மெய்சிலித்து போகும் அளவுக்கும் பாராட்டையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கும் அளவுக்கும் அந்த போட்டியாளர்கள் பாடி வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த வாரம் மறைந்த இசை சக்கரவர்த்தி இசை ஜம்பவான் எஸ்பி பாலசுப்ரமணியனின் அவர் பல ஆயிரக்கணக்கான பாடலை பாடி இசை உலகத்தில் சாதனை படைத்தவர். அப்படியானவரின் பாடலை மிகவும் சுலபமாக இந்த போட்டியாளர்கள் பாடி வருகின்றார்கள். சரிகமபா மேடை வியந்து நிற்கின்றது. இந்த சிறுவர்களுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றதா என்று விசேட நடுவராக வந்த கங்கை அமரன் வாய் மீது விரல் வைத்து வியந்து போய் பார்த்து கொண்டிருந்தார். ஓடி ஓடி சென்று அவர்களை பாராட்டுவதற்கு அவர் பின்னிக்கவில்லை. தனது ஆசை இவ்வாறான தெளிவாக பாடக்கூடிய பாடகர்கள் மக்களின் மனங்களை கொள்ளை அடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்ற திறமையானவர்கள் இந்த போட்டிகளில் பங்கு பற்றி எதிர்கால சிறந்த பாடகர்களாக உலகுக்கு வளம் பெற வேண்டும் என்றும் இசை ஜம்பவானாக இருக்கின்ற கங்கை அமரன் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ஆகவே பிரபலியங்களின் வாழ்த்தை பெறுவது இந்த போட்டியாளர்களின் ஒவ்வொரு வாரமும் நடக்கின்ற வளமையான செயலாக மாறியிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.